lesson of that Newton book. That is in physics part. Lesson number 3 is thermal physics. வெப்ப இயற்பியல் அப்படிங்கிற பாடம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். So today's topic is expansion of liquids and gases. Yes, last class we studied how the solid particles are expanded. First, there are 3 states. One is solid and liquid and gas. So these 3 particles, when we heat that material, means automatically it will be expanded. Okay, we studied the expansion of solid materials, how the solid materials normal, different kinds of expansion. One is a linear expansion, and then superficial expansion, and then cubical. So these kinds are we studied in last class. Okay, in this class we are going to learn how the liquid materials and then gases, also liquids and then gases, how they are expanded. When we heat the solid or liquid or gases, whatever, in these 3, automatically the atoms are expanded. Okay, yeah. So எந்த ஒரு பொருளை, அது திடமா இருந்தாலும் சரி, திரவமா இருந்தாலும் சரி, வாயுவா இருந்தாலும் வெப்பப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக விரிவடையும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ எஸ்பெஷலி த லிக்விட்ஸ் அண்ட் கேசஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல இருக்கக்கூடிய எக்ஸ்பான்ஷன் எப்படி இருக்கும், ஒவ்வொரு மெட்டீரியலுக்கு ஒவ்வொரு வகையா நம்ம அதனுடைய எக்ஸ்பான்ஷன், சாலிட்னா எப்படி இருக்கும், லிக்விட்னா எப்படி இருக்கும். ஸோ அல்லது திரவம் அல்லது வாயு பொருள் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களுமே அந்த வெப்ப ஆற்றலை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணும், அது விரிவடை. ஒரு குறிப்பிட்ட அளவு அதுல நம்ம என்ன பண்றோம், ஹீட் சப்ளை பண்றோம் அப்படின்னு சொன்னா, கம்பேர் டு சாலிட் அண்ட் லிக்விட், எது நமக்கு திடப்பொருளை கம்பேர் பண்ணும்போது நமக்கு திரவ பொருள் அப்படிங்கிறது தான் எப்படி இருக்கும், ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகும். சாலிட் மெட்டீரியல் அப்படிங்கிறது நமக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதுல இருக்கக்கூடிய நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 3 கைண்ட்ஸ் படிச்சோம் இல்லையா? என்ன மாதிரியான வெப்ப விரிவு அப்படின்னு சொல்லும் பொழுது பரும வெப்பம், நீள் வெப்பம், பரப்பு வெப்பம் அப்படின்னு சொல்லிட்டு 3 கைண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ அப்ப அந்த 3 கைண்ட்ஸ்ல என்னென்ன அப்படின்னு சொல்லும் போது நமக்கு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், சூப்பர்ஃபிஷியல்னு வரும், கியூபிக்கல் அப்படின்னு வருது இல்லையா? அப்ப ஒவ்வொன்றுமே அது நம்ம பார்த்தது சாலிட்ல. அப்ப லிக்விட் கேஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய ஹையஸ்ட் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொன்னா சாலிட கம்பேர் பண்ணும்போது லிக்விட் அண்ட் கேஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு எப்படி இருக்கும், ஹையர். ஓகேயா? So this expansion is higher compared to solid. Okay, expansion of liquid and gases is higher than the solid material. So இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ இப்போ பரும வெப்ப விரிவு குணகம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்தோம்ல, அதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது. நமக்கு லிக்விட்ல எப்படி இருக்கும்னா அதனுடைய டெம்பரேச்சரை வேல்யூ பண்ணி நமக்கு கேஸுக்கும் அந்த லிக்விட்ஸ் இது ரெண்டுமே என்ன ஆகும் கேட்டா நமக்கு டிஃபர் ஆகும். ஸோ லிக்விட் ஹீட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா எப்படி ஆகும், அதனுடைய கண்டெய்னர் அப்படிங்கிறது யூஸ்வலா நம்ம ஒரு கண்டெய்னர்ல என்ன பண்ணுவோம், ஒரு மெட்டீரியல், ஸோ மில்க் ஆர் காஃபி ஆர் வாட்டர், லிக்விட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மெட்டீரியலை நம்ம ஹீட் பண்றோம். அப்படி ஹீட் பண்ணும் பொழுது நமக்கு மெட்டீரியல் மட்டுமே எக்ஸ்பேண்ட் ஆகுமா, அல்லது அதுல இருக்கக்கூடிய சொல்யூஷன், நமக்கு வெளியில இருக்கிற வெசல் நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுமா, ஆர் அதர்வைஸ் உள்ள இருக்கக்கூடிய நம்ம லிக்விட் பார்ட்டிகிள்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டா, டெஃபினெட்லி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய திரவத்தில் உள்ள அணுக்கள் தான் விரிவடைந்து அடுத்த நிலைக்கு செல்லும் இல்லையா? Though, so the material is not expanded, the vessel is not expanded. So உள்ள எடுத்துக்கக்கூடிய லிக்விட்
அதுல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாம் என்ன ஆகும், நமக்கு ஹீட் எனர்ஜியா அப்சர்வ் பண்ணி ஃபுல்லும் அதுல இருக்கக்கூடிய அணுக்கள் விரிவடையும். ஒரு கொள்கலன்ல திரவத்தை வெப்பப்படுத்துறோம்னு சொன்னா வெப்ப ஆற்றல் என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் வெசலுக்கு தான் ரீச் ஆகும், இந்த கண்டெய்னருக்கு ரீச் ஆகும். கண்டெய்னருக்கு அடுத்ததாக அதுல இருக்கக்கூடிய நம்ம எந்த சொல்யூஷன் எடுத்துக்கிறோமோ அந்த சொல்யூஷனுக்கு அந்த ஹீட் ஆகப்பட்டது டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, இதெல்லாம் ஜென்ரலா நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும் இல்லையா? நம்ம ஒரு பொருளை ஹீட் பண்றோம்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அதுல மேல இருக்கக்கூடிய பொருள், அப்புறமா தான் அதுல இருக்கக்கூடிய அது வாட்டரோ மில்கோ வாட் ஆர் த சொல்யூஷன் வி ஆர் டேக்கிங் இன் தட் வெசல், தட் சொல்யூஷன் வாஸ் ஹீட்டட் ஆஃப்டர் த வெசல். அந்த பாத்திரம் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வரும். சோ இந்த கான்செப்ட தான் நம்ம என்ன சொல்றோம் கேட்டா, உள்ள இருக்கக்கூடிய அந்த சொல்யூஷன் ஹீட் ஆறது என்னது, எவ்வாறு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றது ரியல் எக்ஸ்பான்ஷன் அண்ட் தென் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன். இந்த ரெண்டு கான்செப்டும் நம்ம இந்த மெட்டீரியல் உள்ள இருக்கக்கூடிய லிக்விட் இது எவ்வாறு நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படிங்கிற அந்த கான்செப்டை தான் நம்ம சொல்லக்கூடியது ரியல். உண்மையா எது விரிவடைகிறது, அப்ப ரியலா என்னது நமக்கு விரிவடைகிறது அப்படின்னு சொல்றது உண்மை வெப்ப விரிவு, தோற்ற வெப்ப விரிவு அப்படின்னு நம்ம சொல்றோம். So liquid is directly heated without using any container. The expansion that you observed is called as real expansion without container. Okay, yeah, how it is possible? That is imaginary. Okay, yeah. So real expansion is not possible. ஒரு பாத்திரம் இல்லாம வெறும் தண்ணியை மட்டும் நம்மளால ஹீட் பண்ண முடியுமா? It is not possible. அது நம்ம எவர் சில்வரா இருக்கலாம், இரும்பா இருக்கலாம், பீங்கானா இருக்கலாம், எந்த ஒரு மெட்டீரியலா இருக்கலாம். ஆனா அந்த மெட்டீரியல்ல நம்ம என்ன செய்வோம், அந்த ஒரு வெசல்ல நம்ம லிக்விடை எடுத்துப்போம். அந்த ஃபர்ஸ்ட் அந்த வெசல் ஹீட் ஆகணும், அதுக்கப்புறம் தான் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய சொல்யூஷன் ஹீட் ஆகும். அப்ப நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்து கூட ஹீட் பண்ணலாம், பாத்திரத்துல ஹீட் பண்ணலாம், கண்ணாடி டம்ளர்ல ஹீட் பண்ணலாம், பீங்கான் ஜார்ல ஹீட் பண்ணலாம். ஆனா எந்த ஒரு கொள்கலனுமே இல்லாம டைரக்டா ஒரு தண்ணிய நம்ம ஹீட் பண்றோம் அப்படிங்கிறத இந்த மாதிரி இமேஜின் பண்ணி பார்க்க முடியுமா? So it does not possible இல்லையா? அந்த மாதிரி விரிவடைகிறது தான் நம்ம என்ன சொல்றோம் ரியல் எக்ஸ்பான்ஷன். இது வாட்டர் அப்படின்னு நம்மளால கன்சிடர் பண்ணிக்க முடியுமா? தண்ணியை இந்த மாதிரி என்னால ஹீட் பண்ண முடியுமா? கண்டெய்னர் இல்லாம நம்மளால ஹீட் பண்ணும் பொழுது அதுல ஏற்படக்கூடியது சொல்லியிருக்காங்க. சோ அப்ப இதுதான் ஓரலகு வெப்பநிலை உயர்வால் திரவத்தில் அதிகரிக்கக்கூடிய உண்மையான பருமனுக்கும் அதுல அந்த திரவம் ஓரலகு பருமனை நம்ம இருக்கக்கூடிய ஒரு தகவலை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், உண்மையான வெப்ப விரிவு குணகம் சொல்லும். கோஎஃபிஷியன்ட் ரியல் எக்ஸ்பான்ஷன் இஸ் டிஃபைன் த ரேஷியோ ஆஃப் ட்ரூ ரைஸ் இன் த வால்யூம் ஆஃப் லிக்விட். ஓகேயா? சோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷன். சோ இதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், உண்மையான வெப்ப விரிவு குணகம் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். அததான் நம்ம சொல்றது இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிற டாபிக். சோ இந்த டாபிக் எதை நம்ம பேஸ் பண்ணி செய்யறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அந்த கண்டெய்னர் இல்லாம எடுக்கக்கூடிய அந்த ஒரு சொல்யூஷன் நமக்கு ஹீட் ஆறது. சோ அப்ப இதுல எப்படி இருக்கும், நமக்கு ரேஷியோ ஆஃப் த ரேட் ஆஃப் த ட்ரூ and then volume of the liquid per degree rise in temperature and then unit volume. So இதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை எதை நம்ம டிபெண்ட் பண்ணி பண்றோம் அப்படின்னு சொன்னா, ரேஷியோ ஆஃப் நமக்கு ரியலா இருக்கக்கூடியது. ஓகேயா? ட்ரூ அல்லது ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். உண்மையான வெப்ப விரிவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? ரேஷியோ ஆஃப் ட்ரூ ரைஸ் இன் த வால்யூம் ஆஃப் த லிக்விட். So per degree in temperature.
திஸ் இஸ் கால்ட் ஆஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை வந்து என்ன சொல்றோம்? டெம்பரேச்சர் டு இட்ஸ் த யூனிட் வேல்யூ. ஸோ இந்த ஒரு கான்செப்ட் தான் இப்ப பார்த்தது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது என்னன்னா அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன். அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் இஸ் நத்திங் பட் த vessel. So when we heating the liquid without using a container is not possible, as that is true. So in practical life, we heat the solution with the help of the container. ஓகே, ஏதாவது ஒரு பாத்திரத்துல நம்ம என்ன பண்றோம்? ஒரு சொல்யூஷனை எடுத்துட்டு அதை நம்ம ஹீட் பண்றோம். அப்படி நம்ம ஒரு லிக்விட ஹீட் பண்ணும் பொழுது என்ன ஆகும்? அந்த எந்த பாத்திரத்தை, எந்த வெசல் நம்ம எடுத்துக்கிறோமோ ஃபர்ஸ்ட் அந்த வெசல் என்ன ஆகும்? நமக்கு ஹீட் ஆகும். அண்ட் தென் நமக்கு ஹீட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா சொல்யூஷன். ஓகே, எந்த ஒரு லிக்விட் மெட்டீரியல் நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த லிக்விட் என்ன ஆகும்? நமக்கு செகண்டா ஹீட் ஆகும். லிக்விட்னு எடுத்துக்கலாம், சொல்யூஷன் அப்படி சொல்றது லிக்விட்ஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹீட் பண்றது நமக்கு இந்த வெசல் அப்படிங்கிறது தான். ஸோ த தெர்மல் எனர்ஜி அப்படிங்கிறது எதை ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணோம்? நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு vessel. அப்போ apart from the thermal energy is expanding the container and a part is used the expanding of the liquid. First இது expand ஆகும், அதுக்கப்புறமா தான் உள்ள இருக்கக்கூடிய அந்த liquid material expand ஆகி நமக்கு என்ன ஆகும்? evaporation அப்படிங்கிற ஒரு process அந்த இடத்துல நடக்கும். So expansion of a liquid is apparently observed without considering the expansion of the container is called apparent expansion. So நமக்கு அந்த பாத்திரம் எந்த கொள்கலன் விரிவடையாம நமக்கு அதுல இருக்கக்கூடிய பொருளாகப்பட்டது விரிவடையாது. அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இந்த apparent expansion அப்படின்னு சொல்லக்கூடிய தோற்ற வெப்ப விரிவு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் உண்மை வெப்ப விரிவு சொன்னோம். தோற்ற வெப்ப விரிவு அப்படின்னு சொல்றது ஓரலகு வெப்பநிலையில அதுல இருக்கக்கூடிய திரவமாகப்பட்டது அதனுடைய பருமன்ல அதிகரிக்கும் இல்லையா? அந்த திரவம் ஓரலகு பருமனுக்குள்ள ஒரு தகவதான் நம்ம சொல்றது தோற்ற விரிவு வெப்ப குணகம் அப்படின்னு சொல்றது அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ இந்த அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னா அந்த தோற்ற வெப்ப விரிவு குணகம். இப்போ இது ரெண்டுக்கும் நடுவுல நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டை யூஸ் பண்ணி எது நம்ம பார்க்கக்கூடியது உண்மையா நமக்கு எக்ஸ்பாண்ட் ஆறது அல்லது நமக்கு தோற்ற வெப்ப விரிவு எவ்வாறு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா see this picture. So here we are taking one stand and then a lamp. இது holder. ஓகே, ஒரு என்ன சொல்லலாம்? ஒரு கண்டெய்னர், ஒரு ரவுண்ட் பாட்டம் ஃபிளாஸ்க், ஒரு குடுவை மாதிரி நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இதுல நம்ம என்ன பண்ண போறோம்? உண்மை வெப்ப விரிவும் தோற்ற வெப்ப விரிவு அப்படிங்கிறது எப்படி நம்ம இதுல ஐடென்டிஃபை பண்றோம் அப்படிங்கறது தான் நம்ம கணக்கிடலாம்ங்கிறத இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா நம்ம பார்க்கலாம். சோ இப்போ இதுல நம்ம பாக்குறது ஒவ்வொரு கொள்கலன்லயும் நம்ம எப்படி இருக்கும்? இதுல என்ன ஃபர்ஸ்ட் நம்ம எந்த லிக்விட் எடுத்துக்கிறோமோ அதை ஃபுல்லுமே நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபில் பண்ணிடலாம். அப்படி ஃபில் பண்ணிட்டு அது என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் ஹீட் பண்ணும் பொழுது அதுல இருக்கக்கூடிய உள்ள நம்ம என்ன பண்ணிருக்கோம்? என்ன இன்சர்ட் பண்ணிருக்கோம்? உள்ள ஒரு டியூப். அப்ப அதுல என்ன ஆகும்? அந்த கொள்கலன்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சொல்யூஷனை L1 அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? மென்ஷன் பண்ணிக்கிறோம். பிகாஸ் ரீடிங் நம்ம வந்து இனிஷியல் ரீடிங், ஃபைனல் ரீடிங் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம் இல்லையா? அப்போ அது மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய இந்த டியூப்ல எந்த அளவுக்கு நமக்கு சொல்யூஷன் ரைஸ் ஆயிருக்குங்கிறத L1 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நமக்கு எகெயின் ஹீட் பண்ணும் பொழுது அந்த இதுல இருக்கக்கூடிய இந்த கண்டெய்னர் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுல இருக்கக்கூடிய அந்த சொல்யூஷனுடைய வால்யூம் நமக்கு குறையிற மாதிரி இருக்கும். ஓகே, சோ அதை என்ன சொல்லலாம்? நம்ம L2 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் தென் ஃபைனலா நம்ம என்ன பண்றோம்? அதை திருப்பியும் ஹீட் பண்ணிட்டே இருக்கும்போது அதுல இருக்கக்கூடிய சொல்யூஷனும் நமக்கு என்ன ஆகும்? ஃபுல்லுமே
வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அதை என்ன சொல்றோம், L3 அப்படின்னு நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். சோ இந்த L2க்கும் L3க்கும் உள்ள ஒரு டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம், இந்த இடத்துல ரியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ ரியல் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது பாருங்க, அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னா L3 மைனஸ் L1. சோ ரியல் அப்படின்னு சொல்லும் போது L3 மைனஸ் L2 அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். ஓகே, சோ இப்ப நமக்கு வெப்பப்படுத்துறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதை L1 கன்சிடர் பண்றோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அந்த மெட்டீரியல் என்ன ஆகும், அதுல இருக்கக்கூடிய வேல்யூம் குறையிற மாதிரி இருக்கும். அதை L2 நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த L3 அப்படின்னா இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம L3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? அப்ப இதுல இந்த L3 மைனஸ் நமக்கு வந்து L2க்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் நம்ம சொல்லக்கூடியது ரியல் எக்ஸ்பான்ஷன், உண்மை வெப்ப விரிவு. இந்த இது தோற்ற வெப்ப விரிவு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேயா? சோ இந்த கான்செப்ட் தான் நம்ம பார்க்கக்கூடியது ரியல் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லிக்விட் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ நம்ம அந்த பொருளை ஹீட் பண்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியத நோட் பண்ணணும். அண்ட் தென் அதை ஹீட் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் வெசல் ஹீட் ஆகும். அப்ப அதுல இருக்கக்கூடிய லிக்விடுங்கிறது உங்களுக்கு என்ன ஆகும், அந்த வெசல் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இதனுடைய வேல்யூம் நமக்கு என்ன ஆகும், குறையிற மாதிரி இருக்கும் இல்லையா? So volume of the liquid appears to be reduced. நம்ம வந்து என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். அப்ப அதை தான் நம்ம என்ன பண்றோம், L2 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் ஃபர்தரா ஹீட் பண்ணும் பொழுது நமக்கு தெர்மல் எனர்ஜி கிடைக்க கிடைக்க அந்த கண்டெய்னர்ல இருக்கக்கூடிய லிக்விட் எல்லாமே நமக்கு என்ன ஆகுது, ஃபுல்லும் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அந்த லிக்விட்ஸ் அந்த இதுதான் நம்ம என்ன சொல்றோம், L3 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த L3க்கும் L1க்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன். ரியல் எக்ஸ்பான்ஷன் இஸ் கன்சிடர்ட் L3 மைனஸ் L2. ஸோ இப்ப தோற்ற வெப்ப விரிவுனா என்னது, உண்மை வெப்ப விரிவு அப்படின்னு சொன்னா என்னங்கிறது பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் கேசஸ். வாயுக்களினுடைய அடிப்படையான நமக்கு என்னென்ன விதிகள், ஒவ்வொருத்தருமே நம்ம என்ன பண்ணிருக்கோம், நமக்கு நம்ம நிறைய விதிகள்லாம் எல்லா விஷயங்களுக்குமே நமக்கு எழுதியிருக்காங்க இல்லையா? சோ அடிப்படையாக எதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு தான் நான் பார்க்க போறோம். லாஸ் ஆஃப் கேசஸ், வாயுக்களுக்காக நமக்கு எந்தெந்த விதிகள்லாம் நமக்கு ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் என்னென்ன லாஸ்னா, பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, அவாகாட்ரோஸ் லா. சோ இந்த 3 லாஸுமே நமக்கு, இந்த 3 விதிகள் அப்படிங்கிறது தான் வாயுக்களினுடைய அழுத்தம், கன அளவு, வெப்பநிலை, இத 3யுமே நமக்கு ரிலேட் பண்ணக்கூடிய லாஸ் அப்படின்னு சொன்னா இந்த 3 லாஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பாயில்ஸ் லா, பாயில் விதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த ஒவ்வொரு விதியும் நமக்கு எவ்வாறு எதோட நமக்கு வந்து தொடர்புடையது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம்னு சொன்னா, அதுல இருக்கக்கூடிய நம்ம பிரஷர், அப்ப எந்த கேஸ் எடுத்துக்கிறோமோ அதனுடைய பிரஷர், வால்யூம், டெம்பரேச்சர், இந்த 3யும் நமக்கு என்ன பண்ணுது, ரிலேட், ஃபுல்லுமே தொடர்பு படுத்தக்கூடியது. வால்யூம், பிரஷர் அண்ட் டெம்பரேச்சர். சோ இது 3யுமே தொடர்பு படுத்தி தான் இந்த ஒவ்வொரு விதிகளும் நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் பாக்குறது முதல்ல பாயில் விதி சொல்றோம். இது ஒரு நார்மலானது, எந்த ஒரு மாற்றமும் இல்லாத ஒரு வெப்பநிலையில ஒரே குறிப்பிட்ட நிறையில இருக்கக்கூடிய வாயுவினுடைய அழுத்தம் அப்படிங்கிறது அதனுடைய பருமனுக்கு எதிர் தகவில் அமையும் அப்படிங்கிறது தான் பாயில் விதி. சோ இந்த விதி அப்படிங்கிறது, லாஸ் அப்படி எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இந்த ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் கிடையாது, எல்லா ஸ்டாண்டர்டுக்குமே நமக்கு வந்து எங்க போனாலும் இந்த பாயில் விதிங்கிறதெல்லாம் நம்ம கான்செப்டை ரிலேட் பண்ணி நிறைய நம்ம எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுவோம். சோ இது என்ன பண்ணணும், கரெக்டா அதுல இருக்கக்கூடிய வேர்டிங்ஸ் எல்லாம் எதையுமே சேஞ்ச் பண்ணாம நம்ம அந்தந்த டாபிக்ஸ், அந்தந்த லாஸை நம்ம கரெக்டா என்ன பண்ணணும்,
மெமரைஸ் பண்ணணும். டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸ் இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட், த வால்யூம் ஆஃப் ஃபிக்ஸ்ட் ஆஃப் கேஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் ப்ரெஷர். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், பாயில்ஸ் லா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ பாயில்ஸ்லா அப்படின்னா இது எப்படி இருக்கும், நமக்கு இதனுடைய ஃபார்முலா அப்படின்னு சொன்னா P இஸ் ப்ரொபோர்ஷனல் 1/V. அதை நம்ம வந்து இதையும் மறக்க கூடாது. ஓகே, பாயில் விதியும் சொல்லணும், அதற்கு உண்டானது நம்ம எப்படி அதை மென்ஷன் பண்றோம், அதற்கு உண்டான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறதும். மாறாத வெப்பநிலையில மாறாத நிறையுடைய ஒரு வாயுனால அழுத்தம் மற்றும் பருமன் எல்லாமே எப்படி இருக்கும், அதனுடைய பெருக்கு தொகைக்கு மாறிலியாக அப்படிங்கிறதுனாலதான் நம்ம ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு நம்ம சொல்றோம். PV ஈக்குவல் டு மாறிலி அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த பாயில்ஸ்லா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, சோ பாயில் விதியை எழுதுக அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்றோம், இந்த இதையும் எழுதணும். PV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ மாறிலி அப்படின்னு சொன்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். PV இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்ங்கிறது தான் நம்ம பாயில்ஸ் லா அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் செகண்ட் ஒன் இஸ் சார்லஸ் லா. ஸோ இதற்குண்டான சிமுலேஷன் பார்ப்போம். இப்ப பாயில்ஸ் லா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொன்னா there are 3 states. One is solid, liquid and gases. So each and every states contains a number of atoms and molecules. கணக்கிலடங்காத அணுக்களும் மூலக்கூறுகளால் உருவாக்கப்பட்டதுதான் நமக்கு திட திரவ வாயு பொருள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேயா? சோ திஸ் இஸ் சாலிட் ஸ்டேட்ஸ். சோ சாலிட் ஸ்டேட்ஸ் ஆர் த மாலிகூல்ஸ் ஆர் க்ளோஸ்லி அரேஞ்ச்டு, நெருக்கமாக நமக்கு அமைந்துள்ளது அப்படிங்கிறது தான். சோ இதுல இருக்கக்கூடிய அணுக்களினுடைய பிணைப்பு இப்படிதான் இருக்கு. செகண்ட் ஒன் இஸ் லிக்விட் ஸ்டேட். சோ லிக்விட் ஸ்டேட்ஸ்ல எப்படி இருக்கு, கொஞ்சம் மூவ் ஆயிட்டு இருக்கு. சோ இதுல இருக்கக்கூடிய அணுக்கள்லாம் எப்படி இருக்கு, ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் இடைவெளி விட்டு இருக்கு. சோ இட் இஸ் நாட் க்ளோஸ்லி பேக்டு. அப்போ அதற்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அதனுடைய அமைப்பு, பயன்பாடு எல்லாமே நம்ம பயன்படுத்துறோம். திஸ் இஸ் கேஸ். கேஸ் அப்படின்னு சொல்லும் போது ரேண்டம். சோ ரேண்டம்னா இங்கொன்னு அங்கொன்னுமா தான் எல்லா அதுல இருக்கக்கூடிய நமக்கு அணுக்களும் மூலக்கூறுகளும். அணுக்கள் எல்லாமே நெருக்கமாக பிணைக்கப்பட்டது கிடையாது. இட் இஸ் நாட் க்ளோஸ்லி அரேஞ்ச்டு, இட் இஸ் மூவ் இன்டு ரேண்டம். சோ எல்லா இடங்களிலுமே எளிதாக நகரக்கூடியது. அதனாலதான் பலூன்லாம் நம்ம ஈஸியா அழுத்துறோம் இல்லையா. பால்லாம் நமக்கு ஈஸியா எப்படி இருக்கு, பிளெக்சிபிளா இருக்கு. காற்று என்பது அதுல இருக்கக்கூடிய அணுக்களாகப்பட்டது நெருக்கமாக பிணையவில்லை. ஓகே, சோ இப்போ இதுதான் இதனுடைய பேசிக் கான்செப்ட். சோ இப்ப நம்ம பார்த்த இந்த பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, இந்த லாஸுக்கெல்லாம் நமக்கு கரெக்டான ஒரு சிமுலேஷன். சோ இதுல என்ன பண்றோம், நம்ம எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இது எல்லாத்தையும் சப்ளை பண்ணலாம். சோ நமக்கு வந்து இதுல இருக்கக்கூடிய அணுக்கள் அப்படிங்கும் போது நமக்கு தேவையான அளவு என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த பம்ப் மூலமா நம்ம சப்ளை பண்றோம். இது வந்து ஒரு கண்டெய்னர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த கண்டெய்னர்ல என்ன பண்றோம், நம்ம அணுக்களை நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். சோ இது வந்து ஹீட்டிங் பாயிண்ட். சோ நமக்கு ஹீட் பண்றோமா அல்லது கூல் பண்றோமா அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம எடுத்துக்கிறோம். இங்க இருக்கிறது எல்லாமே கேசஸ். ஓகேயா? சோ நம்ம என்ன படிக்கிறோம், இப்ப திரவ வாயுக்கள் அப்படின்னு தானே படிக்கிறோம். வாயுக்களையும் திரவத்திலையும் எவ்வாறு நமக்கு வந்து அதனுடைய எக்ஸ்பான்ஷன் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். பாயில்ஸ்லா அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதற்கு அதனுடைய அணுக்களினுடைய பருமன் எவ்வாறு அதனுடைய அழுத்தத்திற்கு தகுந்த மாதிரி நமக்கு அல்லது குறைகிறதா அல்லது அதில் நமக்கு எப்படி இருக்கு, இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். சோ அதனுடைய எதிர்தகவல் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் என்ன சொல்லியிருக்கோம், பாயில்ஸ் லா. PV is equal to constant அப்படின்னு சொல்லியிருக்கோம், பிரஷர் அண்ட் தென் வேல்யூங்கிறது. சோ இப்போ நம்ம என்ன பண்றோம், இதுல அட்டம்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதுல நான் என்ன பண்றேன், நம்ம வந்து பிரஷரை அதிகப்படுத்துறேன். ஓகேயா? சோ பிரஷரை அதிகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க பாருங்க, இதுல இருக்கக்கூடிய பிரஷர் ரீடிங்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. சோ நம்ம இங்க அதிகமா நான் பிரஷர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த
ஃபுல்லா கண்டெய்னருக்குள்ளார அழுத்தம் அதிகமா கொடுக்குறேன். அப்ப அதுல இருக்கக்கூடியது பாருங்க, இது என்னாச்சு இப்போ இப்போ என்ன நடந்தது அப்படின்னு பாக்குறீங்க. வாட் இஸ் கோயிங் ஆன் ஹியர்? த லிட் இஸ் கம் அவுட். ஓகேயா? சோ என்ன நடந்தது? நமக்கு அந்த மூடியாகப்பட்டது வெளிவந்தது. சோ திஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த ப்ரெஷர் குக்கர். சோ நம்ம இதுல என்ன பண்ணிருக்கோம், ஏதாவது ஒண்ணு பாயில் பண்றோம்னா அதிகமாக நமக்கு அழுத்தம் கொடுத்தா என்ன ஆகும், அதுல இருக்கக்கூடிய லிட் என்ன ஆகும், நமக்கு ஃபுல்லா ஓப்பன் கண்டிஷன் ஃபுல்லும் வெடிச்சு வெளியில வந்துடும் இல்லையா? அதே போலதான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம ப்ரெஷர் அதிகப்படுத்த வேல்யூம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம புல் பண்ண அது என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய அழுத்தம் ப்ரெஷர் ரீடிங் அப்படிங்கிறதும் நமக்கு என்ன ஆகும், இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் மாறிட்டே இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் அப்படிங்கிறதும் நம்ம மாத்துறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் என்ன ஆகும், நமக்கு சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? சோ ப்ரெஷர் அதிகமாகுது, சோ ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகுது, அது லிட் ஆகப்பட்டது ஓப்பன் ஆயிடுது. சோ அப்போ வேல்யூம் நமக்கு டிக்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். நமக்கு என்ன ஆகுது, புல் பண்ணும் போது. ஓகேயா? உங்க புக்ல அந்த பிக்சர்ஸ் கூட கொடுத்திருக்காங்க. சோ நார்மலான நமக்கு பிரஷர்ல இருக்கு, வேல்யூம் அதிகமா இருக்கு, அதனுடைய கொள்ளளவாகப்பட்டது அதிகமா இருக்கும் போது என்ன ஆகும், நமக்கு ரேண்டமா இதே மாதிரிதான் அதனுடைய மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். அது ஒவ்வொரு வாயுக்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய மூமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்கலாம். டெம்பரேச்சர் இது நமக்கு பிரஷர் டினோட் பண்ணக்கூடியது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி. சோ நான் இப்ப ஹீட் பண்றேன், வெப்பப்படுத்தும் பொழுதும் என்ன ஆகும், அதுல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, லிக்விட்ஸ் அண்ட் கேசஸ். நம்ம ஹீட் பண்றோம்னு சொன்னா என்ன ஆகும், அதுல இருக்கக்கூடிய பருமனாகப்பட்டது விரியும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, தோற்ற வெப்ப விரிவு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது என்ன ஆகுது, நமக்கு அதனுடைய நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லிக்விட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா, லிக்விட்ஸ் அண்ட் கேசஸ். அதுல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட் ஆகி அடுத்த ஸ்டேட்டுக்கு நமக்கு மாறும். சோ வாட்டர் மாலிகூல்ஸ், இதே நமக்கு வாட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் பாருங்க, ஹீட் பண்றோம்னா ரொம்ப ஈஸியா ஹீட் ஆகி அது என்ன ஆகும், அடுத்த ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகும் அப்படிங்கிறது. அது டிபெண்ட்ஸ் அப்பான் த மெட்டீரியல், அது வாட்டரோ அல்லது கேஸோ எந்த இதா நம்ம எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதுல நமக்கு சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறது இதுல இருந்து பார்க்கலாம். சோ வேரியேஷன் ஆஃப் வேல்யூம் வித் ப்ரெஷர் அப்படிங்கிற நம்ம இந்த பாயில்ஸ் லாக்கு உண்டான ஒரு சிமுலேஷன் தான் நமக்கு அந்த கான்செப்டை நமக்கு சொல்லக்கூடியது. சோ இது நான் ஹீட் பண்றேன் போது இதுல பாருங்க, இந்த தெர்மாமீட்டர்ல நமக்கு என்ன ஆகுது, டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது, ஆஸ் வெல் ஆஸ் பிரஷர் ஆல்சோ சேஞ்ச்டு. சோ இதுதான் நம்ம இப்ப பாக்குறோம். வெப்பப்படுத்தும் பொழுது அழுத்தம்ங்கிறது அதிகமாகி அதில் இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாமே என்ன ஆகும், ஒரு இடம் விட்டு ஒரு இடம் நகரக்கூடிய ஒரு கான்செப்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, சோ இப்போ இந்த கான்செப்ட் கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஆயிருக்கும், ரெஜிஸ்டர் ஆயிருக்கும், புரிஞ்சிருக்கும். சோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் சார்லஸ் லா. சோ இந்த பாயில் விதி, சார்லஸ் விதி அப்படிங்கிறது எல்லாமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த கிளாஸ்ல மட்டும் கிடையாது, ஹையர் கிளாஸ்லயும். அண்ட் தென் நமக்கு எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுறோம் அப்படின்னு சொன்னா கூட நமக்கு என்ன ஆகும், இந்த லாஸ் எல்லாம் பத்தி ரிலேட்டடா நமக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். சோ சார்லஸ் லாவை நம்ம ரிலேட் பண்ணி எப்படி கான்செப்ட சொல்லலாம் அப்படிங்கறதெல்லாம். ஓகே, சோ இது என்ன மாதிரி கான்செப்ட்னா, pressure of the gas is kept in constant, the volume of the gas is directly proportional, V is proportional to T. அப்போ அல்லது V by T is constant. So this is the law of Charles. சோ சார்லஸ் விதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சார்லஸ் விதி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இது நமக்கு மாறாத அழுத்தத்துல வாயுவினுடைய பருமனும் அந்த வாயுவினுடைய வெப்பநிலைக்கு நான் ஹீட் பண்ணி காமிச்சேன் இல்லையா. சோ தட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் explain the two laws. One is Boyle's law, another one is Charles law. அப்ப அழுத்தத்துல என்ன ஆகும், அதனுடைய அதிகமான மாறாத அழுத்தத்துல அந்த வாயுனுடைய பருமன் வெப்பநிலைக்கு நேர் தகவல இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், V by T equal to constant அல்லது V by T equal to மாறிலி. So this is one of the important. Another law is Charles விதி அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான். So next one is Avogadro's law அப்படின்னு சொல்லுவோம். And then one more
point is in this law Avogadro number. So இந்த லாஸ்ட்ல நம்ம பாக்குறது ஒண்ணு வந்து Avogadro அப்படிங்கறத லாலையும் நம்ம வந்து என்ன பண்றோம், இம்பார்ட்டன்ட் கொடுக்கறோம். as well as அதுல இருக்கக்கூடிய நம்பர் Avogadro நம்பர். வாட் இஸ் Avogadro நம்பர் அப்படிங்கிறதும் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஓகேயா? சோ வாட் இஸ் Avogadro நம்பர் அல்லது Avogadro லாவும் சொல்லி அதனுடைய நம்பரும் எழுதுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இப்போ Avogadro's law சொல்லணும்னா Avogadro விதி மாறாத வெப்பநிலையில அல்லது அழுத்தம், வாயுவினுடைய பருமன், அந்த வாயுல இருக்கக்கூடிய அணு அல்லது மூலக்கூறுகளினுடைய எண்ணிக்கை, நம்பர்ஸுக்கு என்ன ஆகும், நேர்தகவுல இருக்கும் அப்படின்னு சொல்றோம். தட் இஸ் V is proportional to N அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் Avogadro's law அப்படின்னு சொல்றோம். Avogadro's law சொன்னா கான்ஸ்டன்டா இருக்கக்கூடிய பிரஷர் அண்ட் தென் டெம்பரேச்சர், both of them. நம்ம ஃபர்ஸ்ட் பாயில்ஸ்லாம் பார்த்தோம், அதுல பிரஷர், அண்ட் தென் சார்லஸ்லாம் பார்த்தோம், டெம்பரேச்சர் மென்ஷன் பண்ணோம். கியூர் பிரஷர் அண்ட் டெம்பரேச்சர் ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கன்சிடர் பண்றோம். ஸோ இந்த Avogadro's law states the constant pressure and temperature, the volume of the gas is directly proportional. ஓகேயா? சோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்றதுதான் n அப்படின்னு நம்ம இதுல குறிப்பிடலாம். ஓகே, சோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஆட்டம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் இன் த பார்ட். ஓகே, பிரஷர் மற்றும் என்னது, அழுத்தம் மற்றும் வெப்பநிலை ரெண்டுமே எப்படி இருக்கும், அதுல இருக்கக்கூடிய அணுக்களுக்கு நேர்தகவல இருக்கும் அப்படின்னு சொல்றது. அதனுடைய பருமன் மற்றும் அதனுடைய அழுத்தம் ரெண்டுமே எடுத்துக்கிறோம். வெப்பநிலையும் இருக்கணும் மாறாம, அதனுடைய அழுத்தம் ரெண்டுமே அதில் உள்ள அணுக்களுக்கு அல்லது மூலக்கூறுகளுக்கு அதனுடைய எண்ணிக்கை, சோ அதனுடைய எண்ணிக்கைக்கு நேர் தகவல்ல இருக்கும்னு சொல்றதுதான் இந்த Avogadro's law. சோ ஒரு மோல் பொருள்ல இருக்கக்கூடிய மொத்த அணுக்களினுடைய எண்ணிக்கை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம்னு சொன்னா, ஒரு மோல் அப்படிங்கிறது ஒரு ஜெனரலான ஒரு கான்செப்ட். ஓகேயா? சோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பர் மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த Avogadro நம்பர் அப்படிங்கிறது 6.023 into 10^23 அப்படின்னு சொல்றோம். சோ இதுதான் நம்ம Avogadro நம்பர் சொல்றோம். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் Avogadro நம்பர் இஸ் யூஸ்ஃபுல் இன் யுவர் ஹையர் கிளாஸஸ். 11th 12th காலேஜ்லயும் நம்ம இந்த சப்ஜெக்ட்லாம் எடுத்து படிக்கிறோம்னு சொன்னா கண்டிப்பா இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. Avogadro's law அண்ட் தென் Avogadro's நம்பர். லா என்ன நமக்கு வந்து விளக்கமா சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு கான்ஸ்டன்டான பிரஷர் அண்ட் தென் டெம்பரேச்சர்ல வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ். திஸ் இஸ் Avogadro's law. ஓகே, சோ V is proportional to N or V by N is equal to constant, மாறிலி. V proportional N அப்படிங்கிறது தான் என்னது, ஒரு மாறாதது, மாறிலி அப்படிங்கிறது தான் நம்ம Avogadro விதி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? So these three laws are very very important concept. So today's topic is, what are the topics we studied? First one, the lesson topic is thermal physics. Subtopic is expansion of substances, especially liquids and gases. So expansion of liquids and gases அப்படின்னு சொன்னா, இப்போ எந்த பொருள் நமக்கு அதிகமாக விரிவடையும் வெப்பப்படுத்தும் பொழுது, ஏன் சார் நமக்கு திடப்பொருள் அதிகமா விரிவடைகிறது இல்ல, திரவ பொருளும் வாயு பொருளும் அதிகமா விரிவடைகிறது? why the liquids and gases materials, அதுல இருக்கக்கூடிய atoms and molecules are easily expanded? அதுக்கு உண்டான கான்செப்ட், அதுக்கு உண்டான ஆன்சர் தான் I show the simulation in first part, states of matter. அதுல நம்ம என்ன பார்த்தோம்? So the solid material atoms are closely packed. Liquid material is little bit, okay, yeah, gap, and then gas
the atoms are randomly moved. So இதுல ஒவ்வொரு அணுக்களும் மூலக்கூறுகளும் நெருக்கமாக பிணைந்துள்ளது. லிக்விட்ல கொஞ்சம் நமக்கு இடைவெளி இருக்கு. கேஸ்ல நம்ம பார்க்கும் பொழுது அதிகமான இடைவெளியோட இருக்கு. This is the main reason for the expansion because இதுல ரொம்ப நெருக்கமா இருக்கு. ஃபர்ஸ்ட் வெசல் ஹீட் ஆகி இந்த அணுக்களை அதுல இருக்கக்கூடிய பாண்டிங்க பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இட் வில் டேக் மோர் டைம். சோ அதுல இருக்க அப்ப அதனால நமக்கு என்ன ஆகும், ஹீட் பண்ண ரொம்ப லேட் ஆகும். ஒரு இரும்பு சூடாகணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப லேட் ஆகும் இல்லையா? நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஒரு சிமுலேஷன் உங்களுக்கு ஷோ பண்ண, அதுல உங்களுக்கு அந்த லிக்விட்ஸ் அண்ட் தென் செங்கல் இரும்பு இது எல்லாத்தையுமே ஹீட் பண்ணி காமிச்சோம் இல்லைங்களா? அப்போ லிக்விடும் சாலிடும் எவ்வாறு ஹீட் ஆகுது, எப்படி ஹீட்டை ரிட்டைன் பண்ணிக்குதுன்னு பார்த்தோம். அப்ப திரவத்தை சூடுபடுத்தும் பொழுது அதுல இருக்கக்கூடிய அணுக்களினுடைய பிணைப்பு, so the atoms and molecules are bonded with some gap, கொஞ்சம் இடைவெளியோட தான் நமக்கு அதுல பிணைஞ்சிருக்கு. அப்ப ஈஸியா என்ன ஆகும், விரிவடைஞ்சிடும். அப்போ வாயு அப்படின்னு சொல்லும் போது அணுக்களினுடைய அமைப்பு ரொம்ப அதுல இருக்கக்கூடிய இடைவெளிங்கிறது அதிகமா இருக்கு இல்லையா? சோ ஈஸியா என்ன ஆகும், அந்த வெப்பத்தை ஏற்றுக்கொண்டு விரிவடையும். சோ திஸ் இஸ் த ஒன் ஆஃப் தட் கான்செப்ட். சோ நம்ம ஏன் அந்த மாதிரி விரிவடையல அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆன்சர் நம்ம இப்ப அதுல பாக்குறோம். சோ அண்ட் தென் இந்த ப்ரெஷர் நம்ம பார்க்கும்போது இந்த 3 லாஸும் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். அண்ட் தென் வாட் இஸ் ரியல் எக்ஸ்பான்ஷன், வாட் இஸ் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறதும் நமக்கு இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். ஸோ எக்ஸ்பான்ஷன் ஆஃப் லிக்விட்ஸ் அண்ட் கேசஸ் அப்படிங்கிறதுல இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லாஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். நமக்கு லிக்விட்ஸ் பார்த்துருக்கோம், அடுத்தது நம்ம அதுல கேஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு எவ்வாறு வேரியேஷன் ஆஃப் வேல்யூம் வித் ப்ரெஷர் அப்படிங்கிற அதுக்குண்டான சிமுலேஷனும் பார்த்தோம். அந்த கான்செப்ட் எல்லாமே ஈஸியா ரெஜிஸ்டர் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம், ஆர் அதர்வைஸ் யூ ஜஸ்ட் கோ த்ரூ த டாபிக் அண்ட் தென் யூ ப்ளீஸ் ஆஸ்க் மீ த நெக்ஸ்ட் செஷன் ஆல்சோ. ஓகேயா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.